சட்டவிரோதமான முறையில் இரவு வேளையில் சுழியோடி கடல் அட்டைகளை பிடித்த 10 நபர்களுடன் 1232 கடல் அட்டைகள், 3 டிங்கி படகுகள் மற்றும் சுழியோடல் உபகரணங்கள் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. உணவட்டுன பில்லக்குட்ட பகுதியில் அமைந்துள்ள சுற்றுலா விடுதியொன்றில் தங்கியிருந்த ரஷ்ய நாட்டு சுற்றுலா பயணியொருவருக்கு சொந்தமான 6,20,000 ரூபாய் பணத்தை திருடிய சம்பவம் தொடர்பில் விடுதி உரிமையாளரின் மகளை உணவட்டுன போலீசார் கைது செய்துள்ளனர். இங்குராங்கொடை பொலட்னருவை பிரதான வீதியில் ஹதமுன பகுதியில் நேற்று காலை கார் ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதி இடம்பெற்ற விபத்தில் 2 பெண்கள் படுகாயமடைந்துள்ளனர். பானம பகுதியில் பானம குளத்திற்கு அருகில் காட்டு யானை தாக்குதலுக்குள்ளாகி நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 20-20 மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் தொடர்கள் எதிர்வரும் மார்ச் மாதம் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடைபெறவுள்ளன. கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளதாக கருதப்படும் ஊழல் மோசடிகள் குறித்து கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு பொதுமக்களின் முறைப்பாடுகள் மற்றும் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக காலக்கெடுவை மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரை நீடித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 9வது நிலக்கரி கப்பலும் தரம் குறைந்தது என்பது தரவுகளின் அடிப்படையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். காலி தங்கெதர பகுதியில் அமைந்துள்ள தனியார் பாடசாலை ஒன்றில் அதிபரை தாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய 7 பெற்றோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் குற்றிப்புறம் அருகே குளிர்சாதன பெட்டியில் வைத்து பதப்படுத்தப்பட்ட உணவை சாப்பிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கடுமையான உடல்நல பாதிப்புக்குள்ளானதில் 7 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். உலகின் முன்னணி சுற்றுலா தலமான ட்ரிப்பாட்வைசர் வெளியிட்டுள்ள 2026ஆம் ஆண்டிற்கான சுற்றுலா பயணிகளின் தெரிவு பட்டியலில் இலங்கையில் மிரிச மற்றும் பென்தொட்ட கடற்கரைகள் ஆசியாவின் சிறந்த 10 கடற்கரைகளில் இடம் பிடித்துள்ளன. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.